வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். 2 டைப்பாக நான் வந்து சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு டைப்பு இது பார்த்திங்கன்னா, இது சாதத்துக்கும் இருக்கும், டிஃபனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 தக்காளி, 2 வெங்காயம் மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்து இந்த பட்டை லவங்கெல்லாம் அதில் சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது இந்த தாளிப்புக்கு என்னென்னு பாருங்கள். மராட்டி மொக்கு, அன்னாசி பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை அது சேர்த்து அது கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி இதில் போடுறேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டில் தான் நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் இதில் போடுறேன். எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு நீங்கள் அரைக்கும் போது இந்த மாதிரி போட்டு அரைச்சி வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையே நான் இதில் சேர்த்துட்டு அந்த சிக்கனுக்கு தேவையான மஞ்சப்பொடி நல்லா கிளறி விடுங்க. அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் கலர் மாறணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் கிளறி விடுங்க. இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வேகணும், இந்த சூட்லேயே கொஞ்சம் வெந்து வரணும். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கன் வந்து பாதி அளவுக்கு வெந்துடுது. ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இப்போ வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை நான் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கணும், அதோடைய ஜூஸ்லாம் இப்படி இறங்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் சேர்க்குறேன். எல்லாம் நான் வதக்குறேன், நல்லா வதங்கணும். இது இதை மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ வதங்கினா அந்த தக்காளி ஜூஸ்லாம் இறங்கி தோல் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது கொஞ்சம் வதங்கணும். தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நீங்கள் அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுடுங்க. ஸ்லோவில் வச்சு மூடி வச்சுடுங்க. அடிக்கடி திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இதுவும் நல்லா வெந்துடுது. இந்த மாதிரி சிக்கன் குழம்பு நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் எடுத்திருக்கேன். தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா. இத்தனையும் எல்லாமே, அதாவது காரப்பொடி. தனி மிளகாய்த்தூள் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். அது வந்து கலருக்காக தான், அதில் அவ்வளோவா காரம் இருக்காது. அது 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 1.5 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், அப்புறம் வீட்டுக்கு நான் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழைகளை நான் இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வைக்கிறேன். மூடி வைக்கிறதுனா எப்படி தெரியுமா, ஃபுல்லாக நான் மூடி வைக்கல, திருப்பி போட்டு தான் நான் மூடி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம விசில் விடணும். தேங்காய் வந்து 1/4 மூடி, சோம்பு 1/2 ஸ்பூன், இது முந்திரி வந்து ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கோங்க. பாதாம் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். கசகசா 1 ஸ்பூன், உடச்சக்கல்ல 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இது எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஏன்னா அந்த உடச்சக்கல்லை வந்து திக்னஸ்க்காக தான் இதை சேர்க்குறோம். இந்த இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சிக்கன் நல்லா வெந்துடுது. இந்த டைமில் அரைச்சி வச்சுக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் நான் சேர்க்குறேன். இப்போ தண்ணி விட்டு அதில் ஒட்டின்னு இருக்கிற பேஸ்ட்லாம் நான் இதில் விடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பதம் பார்த்துக்கோங்க. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி அதையும் விடுறேன். இது வந்து நல்லா திக்காக இருக்கும். கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு இப்போது
மூடிடுறேன். அந்த குக்கரை மூடிட்டு அந்த வேப்பர் வந்த உடனே வெயிட் வைக்கணும். வெயிட் வச்சுட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டுடுங்க. ஆல்ரெடி சிக்கன் வந்து நம்ம வதங்கும் போதே நல்லா வெந்துடுச்சு. நல்லா வதக்கிட்டேன், பாதி அளவுக்கு வெந்துடுது. இப்போது 2 விசில் வந்த உடனே அந்த ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தான் அந்த மூடியை திறக்கணும். நல்லா சூப்பரான சிக்கன் குழம்பு அட்டகாசமாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டைப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். அடுத்த மெத்தடில் இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இது ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மஞ்சப்பொடி, இந்த சிக்கனுக்கு தகுந்த உப்பு, இது எல்லாமே எல்லாத்துலேயும் கோட்டாகிற அளவுக்கு பெசரி விடணும். விட்டுட்டு இதுக்கு தண்ணி, இந்த சிக்கன் ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு இது வந்து ஒரு 3 விசிலுக்கு நான் விட போகிறேன். இதுவும் வந்து சாதம் எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இது ஒரு 3 விசில் வரட்டும். இந்த மாதிரி அந்த வேப்பர் வந்த உடனே தான் வெயிட் போடணும். ஃபஸ்ட்டு விசில் வந்துடுது. இப்போ 3 விசிலும் வந்துடுச்சு. இப்போ அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடுறேன். இப்போ இஞ்சி பூண்டு நான் எடுத்துக்கிறேன். இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதில் மண்ணெலாம் இல்லாமல் தான் நான் வாஷ் பண்ணிட்டேன். அதனால தான் தோலோடு நான் போடுறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு ஏலக்காய், பட்டை, லவங்கம் சேர்க்குறேன். ஏலக்காய் 2, கிராம்பு அது ஒரு 2, பட்டை ஒரு துண்டு பட்டையை நான் சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு மராட்டி மொக்கு, சோம்பு, கல்பாசி, அப்புறமா அன்னாசி பூ அதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். பிரிஞ்சி இலை. இப்போ இதுக்கு தேவையான காய்கறிகளையும் நான் வெட்டிட்டேன். ஒரு கடாயில் அந்த எடுத்து வச்சுக்கிற அன்னாசி பூ, மராட்டி மொக்கு அதெல்லாம் சேர்த்துட்றேன். சோம்பையும் இதில் சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரியணும். நம்ம போட்ட அந்த அன்னாசி பூலாம் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இப்போ வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த டைப்பில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கணும். நான் 2 மெத்தடில் சிக்கன் குழம்பு நான் சொல்லியிருக்கேன். இதில் எந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டைப்பில் நீங்கள் பண்ணலாம். 2 டைப்புமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே, கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதத்தில் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அந்த தலையில் விடணும். விட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வாசனை போகிற வரையும், அந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கணும். நீங்கள் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வதக்கும்போது இந்த வீடே நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்க்குறேன். அப்புறம் உப்பு, இதையும் நல்லா வதக்கணும். அப்புறம் தக்காளி, வெட்டி வச்சுருக்கிற தக்காளியும் இதில் நான் சேர்த்துடுறேன். தக்காளியும் வெங்காயமும் வந்து மீடியம் சைஸில் எல்லாம் 2 வெங்காயம் 2 தக்காளி, அதுவும் மீடியம் சைஸில் இருக்கிறத தான் நான் இதை சேர்க்குறேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே மசாலா ராவாக போட்டோம். அது அப்படியே கடாயில் ஒட்டின்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது ஒன்றும் கருகலை, அப்படி ஒட்டின்னு இருக்குது. இப்போது நம்ம வதக்க அந்த இதெல்லாம் வந்துடும். அந்த தக்காளி ஜூஸில் அந்த ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த பாருங்க, ஒட்டின்னு இருக்கிறது எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வேக வச்சிருக்கிற அந்த சிக்கனை தண்ணியோடு இதில் சேர்க்கணும். எல்லாமே ஒன்று சேர வரா மாதிரி நல்லா கலந்து விடணும். நல்லா சிக்கன் பஞ்சு மாதிரி
நல்லா வெந்துடுது. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சிக்கன் மசாலா அது 1 ஸ்பூன் நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வர அளவுக்கு விட்டுட்டு இதுக்கு தேவையான இந்த திக்னஸ்க்கு தேவையான பொருட்களை நான் இப்போ அரைக்கலாம். 1/4 மூடி தேங்காய், கசகசா, மிளகு, உடச்ச கடலை சும்மா 1 ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். இதை கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வரேன். இதை அப்படியே அந்த சிக்கன் தலையில் விடணும். அந்த சிக்கன் பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு உப்பு பதம் பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து சாதத்துக்கு, டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் சிக்கன் குழம்பு பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே ஒன்றும் சேர்ந்து கொதி வந்துடுது. இப்போது கொத்தமல்லி தழைகளை நான் மேலே தூவிடுறேன். மேலே தூவிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான சுட சுட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுது. தேங்க்யூ.